அங்கன்வாடி குழந்தைகளின் தாய்மார்களுக்கான சிந்தனை காணொளி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கூட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். எங்கள் கடந்த வார சிந்தனை காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தது என்று நம்புகிறோம். வாருங்கள், இன்றைய சந்திப்பை தொடங்குவோம். கடந்த வார பணிகள் குறித்த அறிவிப்பு. கடந்த வார பயிற்சித்தால் செய்த அனுபவத்தையும் பெண்களின் ஆரோக்கியம் பற்றிய காணொளி குறித்த உங்கள் எண்ணங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது உங்கள் குழந்தை பூர்த்தி செய்த பயிற்சித்தாளின் படத்தை எடுத்து பிரதமின் பிரதிநிதிக்கு அனுப்புவோம். அதுவரை வீடியோவை இடைநிறுத்துவோம். எங்களுடைய இந்த செயல்பாட்டின் பெயர் முயற்சி செய்வோம் என்று அழைக்கப்படுகிறது. தாய்மார்களை ஒரு வட்டத்தில் அமர வைக்கவும். தாய்மார்களுக்கு மொபைலில் ஞாபக விளையாட்டினை அறிமுகப்படுத்துங்கள். மொபைலில் இந்த ஞாபக விளையாட்டை விளையாடச் சொல்லுங்கள். மொபைல் திரையில் தோன்றும் பொருட்களின் பெயர்களை கவனித்து அதை நினைவில் வைத்துக்கொள்ள தாய்மார்களுக்கு அறிவுறுத்துங்கள். இப்போது ஒவ்வொரு தாயையும் விளையாட்டில் பார்த்த பொருட்களின் பெயர்களை கூறச் சொல்லுங்கள். வீடியோவை இங்கேயே இடைநிறுத்துவோம். அனைத்து தாய்மார்களும் இந்த செயல்பாட்டை மகிழ்ச்சியுடன் செய்திருப்பார்கள் என்று நம்புகிறோம். இனி புதியதாக ஒன்றை கற்றுக்கொள்வோம் என்ற அடுத்த செயல்பாட்டுக்கு செல்வோம். பெண்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமெனில் தொடர்ந்து யோகா செய்ய வேண்டும். மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் முதுகுவலி, வயிற்றுவலி போன்றவற்றிலிருந்து விடுபட யோகா நமக்கு உதவுகிறது. நாம் யோகா செய்வதால் மேலும் பல நன்மைகள் உடல் மற்றும் மனதளவில் ஏற்படுகின்றன. வணக்கம் நண்பர்களே. யோகா செய்வது உடலுக்கு மிகவும் நன்மை பயக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா? இது உடலுக்கு வலிமை தருவதுடன் மனதை ஒருமுகப்படுத்தவும் உதவுகிறது. பெண்களுக்கு ஏற்படும் உடல்நல பிரச்சனைகளிலிருந்து விடுபட யோகா மிகவும் முக்கியமானது. யோகாசனங்கள் பெண்களுக்கு தரும் பலன்கள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். வாருங்கள். இந்த ஆசனத்தின் பெயர் பிராணாயாமம். இதை செய்ய நீங்கள் முதலில் சுகாசனம் அல்லது பத்மாசனத்தில் அமர வேண்டும். இதற்கு பிறகு உங்கள் கைகளை நேராக நீட்டி வைத்திருங்கள். இப்போது நீங்கள் மூச்சை நன்றாக உள்ளே இழுத்து சிறிது நேரம் வைத்திருந்த பிறகு ஏதேனும் ஒரு மந்திர சொல்லை உச்சரிக்கும் போது மூச்சை வெளியே விட வேண்டும். இதை 10 அல்லது 15 முறை செய்யலாம். ஆசனத்தின் பலன்கள். இந்த ஆசனத்தின் மூலம் நீங்கள் மன அமைதியை பெறுவீர்கள் மற்றும் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீர்கள். இதன் மூலம் உங்கள் அறிவு சக்கரத்தை எழுப்புவதில் வெற்றி பெறலாம். பிராணாயாமம் செய்வதன் மூலம் சிந்திக்கும் திறன் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் அதிகரிக்கிறது. நாமெல்லாம் இந்த ஆசனம் செய்து பார்க்கலாம். அதுவரை வீடியோவை இங்கேயே இடைநிறுத்துவோம். அடுத்த ஆசனம் கபாலபதி. கபாலபதி செய்வதால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும். இந்த ஆசனத்தை செய்ய நீங்கள் பிராணாயாமம் செய்யும் தோரணையில் அமர வேண்டும். அதன் பிறகு நீங்கள் சீரான வேகத்தில் மூச்சை இழுத்து வெளிவிட வேண்டும். உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த செயலை செய்யலாம். உள்ளிழுக்கும் மற்றும் வெளியேற்றும் வேகம் மிக வேகமாக இருக்கக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இரண்டிற்கும் இடையில் சமநிலையை வைத்திருங்கள். ஆசனத்தின் நன்மைகள். இந்த ஆசனம் பெண்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். இது உங்கள் முடி உதிர்வை நிறுத்துகிறது. மாதவிடாய் பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கிறது. கருப்பை கட்டிகளுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை நிரூபிக்கிறது. இவ்வாறான ஆசனங்கள் அனைத்தையும் பார்ப்போம். அதுவரை வீடியோவை இங்கேயே இடைநிறுத்துவோம். அடுத்த ஆசனம் உத்தனாசனம். இந்த ஆசனத்தை செய்ய முதலில் நேராக நின்று பின் மூச்சை நன்றாக உள்ளே இழுத்து வெளியே விடவும். இப்போது உங்கள் கைகளை உங்கள் கணுக்கால்களுக்கு நகர்த்தவும். இப்போது உங்கள் முழங்கால்களால் உங்கள் மார்பை தொட முயற்சிக்கவும். சிறிது காலம் முயற்சி செய்யவும். இந்த நேரத்தில் நீங்கள் சீரான முறையில் சுவாசிக்க வேண்டும். இந்த ஆசனத்தை 8 முதல் 10 முறை செய்யவும்.
ஆசனத்தின் நன்மைகள். இந்த ஆசனம் வயிறு மற்றும் இடுப்பை சுற்றியுள்ள அதிகரித்துள்ள கொழுப்பை குறைக்கிறது. இதன் காரணமாக உடல் சரியான வடிவத்திற்கு வருகிறது. இந்த ஆசனம் தோள்பட்டை மற்றும் கைகளில் தசைகளை பலப்படுத்துகிறது. நாமெல்லாம் இந்த ஆசனத்தை செய்து பார்க்கலாமா? அதுவரை வீடியோவை இங்கேயே இடைநிறுத்துவோம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம். உங்கள் அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு கண்டிப்பாக பயனளிக்கும் வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். இது தொடர்பான உங்கள் அனுபவங்களை அடுத்த வாரம் எங்களுடன் பகிருங்கள். இப்போது அடுத்த செயல்பாட்டிற்கு செல்லலாம். இது குழந்தைகளுடன் சேர்ந்து செய்யுங்கள் என்று அழைக்கப்படுகிறது. குழந்தைகளுக்கு படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி காகிதத்தில் முயல் தனது வீட்டிற்கு சரியான பாதையில் செல்ல வழியை காட்டும் பயிற்சி தாளை கொடுங்கள். பயிற்சி தாளை முடித்த பிறகு விருப்பம் போல் வண்ணம் தீட்ட குழந்தையை ஊக்குவிக்கவும். தேவைப்படும் போது குழந்தைக்கு உதவுங்கள். முடிக்கப்பட்ட பயிற்சி தாளை அடுத்த வாரம் நீங்கள் வரும்போது அதை உங்களுடன் எடுத்து வாருங்கள். குழந்தை இந்த பயிற்சி தாளை செய்து மகிழ்ந்தாரா? உங்கள் அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய தினத்திற்கான செயல்பாடுகளை இத்துடன் முடித்துக்கொள்கிறோம். இதுபோன்ற பல அறிவிப்புகள் மற்றும் செயல்பாடுகளுடன் அடுத்த வாரம் மீண்டும் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நன்றி.